வெல்கம் டு ராஜி கிச்சன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். நல்ல ஸ்பைஸியான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, புளி, கடுகு, வெந்தயம், வெல்லம், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கடுகு வெந்தயமும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும். அந்த கடுகு வந்துட்டு பொரியும் போது அப்படியே அதோட கலரே சேஞ்ச் ஆகும், நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மறுபடியும் இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த 1 கப் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயும். இந்த பெரிய பல் பூண்டு எல்லாம் எடுத்து நம்ம வந்துட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை அரைக்கிறோன்னா அதுக்குள்ளே சீக்கிரமாக எசன்ஸ் இறங்காது. சின்ன பல் பூண்டில் நல்லா எசன்ஸ் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த பெரிய பல் பூண்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பவுட்ரு, அந்த வெந்தயமும் கடுகு பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது எங்களுக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறமா அந்த பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு உரித்து வச்சுருந்த பூண்டு சின்ன சின்னதாக வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் புளி கரைச்சி வச்சுருந்தோம், அந்த புளியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காகும். இந்த ஊறுகாய் வந்துட்டு நல்லா திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கோம்ல வெல்லம், அந்த வெல்லமும் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஸ்பைஸியான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமாக பூண்டு ஊறுகாய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா அடிப்பொலியாக இருக்கும். எங்களுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி